இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ட்ரஸ் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்க்குறோம். எப்பவுமே ஒரு அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெம்பருடைய சப்போர்ட் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது ப்ராப்பரா இருக்கும். சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அந்த மெம்பருடைய அனாலிசிஸ் முழுசாமே தப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட ட்ரஸ் உடைய சப்போர்ட் ரியாக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் தி சப்போர்ட் ரியாக்ஷன் ஆஃப் த ட்ரஸ் ஷோன் பிலோ. இங்க ஒரு ட்ரஸ் இருக்கு, இந்த ட்ரஸ்ஸுக்கு ரெண்டு சப்போர்ட் இருக்கு. டி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கிறது ஹிஞ்ச் சப்போர்ட் அண்ட் இ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கிறது ரோலர் சப்போர்ட். நவ் இந்த சப்போர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரஸ்ஸை ஈக்லிபிரியம்ல வச்சிருக்கு. இந்த ட்ரஸ் லெஃப்ட் ரைட் அப் டவுன் மூவ் ஆகாம ஈக்லிபிரியம்ல இருக்கு. எப்பயுமே ஒரு ஹிஞ்ச் வந்து போத் ஹரிசான்டல் ரியாக்ஷன் அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். ரோலர் சப்போர்ட் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணும், பெர்பெண்டிகுலர் டு த ரோலர். இந்த ரோலருடைய சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக தான் இந்த ரியாக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம இந்த சப்போர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்டோடைய எஃபெக்டை போட போறோம், அதாவது இந்த சப்போர்ட்டோட ரியாக்ஷனை காட்ட போறோம். அப்படி வரையக்கூடிய டயக்ராம் பேரு ஃப்ரீ பாடி டயக்ராம். நான் இப்போ இந்த ட்ரஸ்ஸுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிங்கிற சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன், இங்கிற சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ டி ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட். ஸோ ஹிஞ்ச் ப்ரொவைட்ஸ் போத் ஹரிசான்டல் ரியாக்ஷன் as well as vertical reaction. Let me call them as dy and dx. இது ரெண்டுமே அன்னோன், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஈல இருக்கிற ரோலர் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதை ஆஃபர் பண்ணக்கூடிய வெர்டிக்கல் ரியாக்ஷனை EYன்னு கூப்பிட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இந்த ட்ரஸ்ஸோடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சு. அண்ட் இதுல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா ட்ரஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் அந்த மெம்பர்ஸ் எதையுமே நான் மாத்தல, அது உள்ளது உள்ளபடி இருக்கு. வெறும் அந்த சப்போர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சப்போர்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்ஷனை காமிச்சிருக்கேன். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஒன்ஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்ச உடனே ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், the sum of all the forces in the x component or in the x direction should be equal to 0. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரஸ்ல 1 2 3 4 5 ஃபோர்ஸஸ் இருக்கு. அதுல ரெண்டு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டு ஃபோர்ஸுமே பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. பிளஸ் 10 கிலோ நியூட்டன் பிளஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபோர்ஸும் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு, இந்த ஃபோர்ஸும் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. மிச்ச மூணு ஃபோர்ஸும் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் வரும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆட் பண்ணா 0 வரணும். அண்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணனா dx ஈக்குவல் டு -10 கிலோ நியூட்டன். இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் ஆஃப் dx ஆப்போசிட். நான் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அசியூம் பண்ணேன், பட் ஆக்சுவலா அந்த ரியாக்ஷன் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், summation of all the forces in the y direction should be equal to 0. y directionல இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணா 0 வரணும். y directionல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பிளஸ் dy, செகண்ட் ஃபோர்ஸ் பிளஸ் EY, இந்த ஃபோர்ஸும் y directionல தான் இருக்கு. அண்ட் இந்த லோட் அப்ளைட் லோட் 20 கிலோ நியூட்டன், அது நெகட்டிவ் y directionல இருக்கு, அதனால -20 எடுத்துக்கிறேன். அப்வர்ட் இருந்தா பாசிட்டிவ், டவுன்வர்ட் இருந்தா நெகட்டிவ் y டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும். இஃப் ஐ ரீஅரேஞ்ச் dy பிளஸ் EY ஈக்குவல் டு 20 கிலோ நியூட்டன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த ட்ரஸ் மேல ஒரு 20 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ்னால ட்ரஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சப்போர்ட் ரெண்டும் அந்த ட்ரஸ்ஸை தாங்கி மேல ஒரு ஃபோர்ஸ், ரெண்டும் சேர்ந்து மேல ஒரு ஃபோர்ஸ் 20 கிலோ நியூட்டன். ஸோ டிஒய்யும் இஒய்யும் என்ன பண்ணுதுன்னா அந்த ட்ரஸ்ஸை அப்வர்ட் தாங்கி பிடிச்சு ஒரு 20 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸை சப்போர்ட் பண்ணுது. நான் இந்த டிஒய் இஒய் இந்த ஒரு ஈக்குவேஷன்ல கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு இதை சிஸ்டம் க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு ஈக்குலிபிரியம் வேணும். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 0. எந்த பாயிண்ட்ல வேணா எடுக்கலாம், நான் வந்து டி பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். I'm going to take moment about point D. ஏன் டி எடுக்கிறேன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது, அதனால இது வழியா இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய மூமெண்ட்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். அதே மாதிரி ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. நான் டில மொமெண்ட் எடுக்கிறேன்னா இமேஜின் பண்ணிக்கிறேன் இந்த டில தான் இந்த ட்ரஸ்ஸை நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த ட்ரஸ்ஸை டீல ஹோல்ட் பண்ணிட்டு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது இந்த ட்ரஸ்ஸை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணணும்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். நான் என்னுடைய கன்வென்ஷன் படி கவுண்டர் கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றதுனால இந்த 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய மொமெண்ட் நெகட்டிவ் 10 இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனை பார்க்கணும். இந்த 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இது. இந்த லைனு நம்ம மொமெண்ட் எடுக்கக்கூடிய பாயிண்ட் டீல இருந்து எவ்வளோ பெர்பெண்டிகுலரா அந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட்டுக்கு ரெலவெண்டான டிஸ்டன்ஸ். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஃபிகர்ல இருந்து 3 meters. ஸோ 10 into 3 meters. ஸோ முதல் ஃபோர்ஸ்க்கு மொமெண்ட் எடுத்தாச்சு. இந்த 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் அபவுட் பாயிண்ட் டி ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்கும். கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்கறதுனால நான் நெகட்டிவ் சைடு எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த ஃபோர்ஸோட வேல்யூ 10 அண்ட் மொமெண்ட் டிஸ்டன்ஸ் மொமெண்ட் ஆர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனை பார்க்குறோம். அது ஹரிசான்டலா இருக்கு. இந்த ஹரிசான்டல் லைன் டிங்கிற பாயிண்ட் மொமெண்ட் எடுக்கக்கூடிய டிங்கிற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்குறேன். அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபோர்ஸ். இந்த 20 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் அபவுட் பாயிண்ட் டி என்ன மொமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு இமேஜின் பண்ணுறதுக்கு டியில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். 20 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா இந்த ட்ரஸ் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா அகைன் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ -20 இன்டூ இந்த ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த வெர்டிக்கல் லைன் தான் இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன். இப்போ இந்த மொமெண்ட் எடுக்கக்கூடிய பாயிண்ட் டில இருந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரெலவெண்டான டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஃபிகர்ல இருந்து பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ அப்வர்ட் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்னா இந்த டிஸ்டன்ஸும் 3 மீட்டரா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் 3 meters தான் இருக்கும். ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து 3 meters இருக்கு. அப்போ இந்த ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மூமெண்ட் டிங்கிற பாயிண்ட்ல -20 இன்டூ 3. அடுத்தது EYங்கிற ஃபோர்ஸ். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு மூமெண்ட் கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல டில ஹோல்ட் பண்ணிட்டு இங்க நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஈல அப்வர்ட் அப்ளை பண்றேன்னா இந்த ட்ரஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் ஃபோர்ஸோட வேல்யூ EY இன்டூ இதோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம்னா இந்த லைன் டிங்கிற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா 6 meters டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ 6 ஈக்குவல் டு 0. ஓகே, அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த மொமெண்ட்ல தான் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. மொமெண்ட் ஈக்விலிபிரியம் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே மொமெண்ட் கொடுக்காது. ஸோ அந்த ஃபோர்ஸஸ் எதுவுமே மொமெண்ட் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகாத ஃபோர்ஸஸ்க்கு மட்டும் மொமெண்ட் எடுக்கும். அண்ட் 3 ஃபோர்ஸ் மொமெண்ட் கொடுக்குது. இந்த மொமெண்ட் ஆட் பண்ணா எனக்கு 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணனா 6EY equal to 30 plus 60 which is 90 or EY equal to 15 kilonewtons. EY ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு மொமெண்ட் ஈக்விலிபிரியம். இப்போ இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு dy ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. dy equal to 5 kilo. ஸோ எனக்கு எல்லா ரியாக்ஷன்ஸும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ட்ரஸ்ஸோடைய ரியாக்ஷன் ஃபோர்ஸஸை நான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்ல காட்டுறேன். இப்போ dx 10 கிலோ நியூட்டன் வந்தது. நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் தப்பு, அதனால தான் மைனஸ் சைன் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு 10 கிலோ நியூட்டன். இதோடைய ஜாப் என்னன்னா இந்த 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ட்ரஸ்ஸை லெஃப்ட் டைரக்ஷன்ல தள்ளுது, ரைட்ல தள்ளுது. அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் லெஃப்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ட்ரஸ்ஸை ஈக்விலிபிரியம் வச்சிருக்கோம். அடுத்தது இந்த ஃபோர்ஸ் ட்ரஸ்ஸை 20 கிலோ நியூட்டன்ல டவுன்வர்ட் தள்ளுது. இந்த ரெண்டு ரியாக்ஷன் அதாவது டிஒய்யும் இஒய்யும் சேர்ந்து அதை அப்வர்ட்ல சப்போர்ட் பண்ணுது. அண்ட் டிஒய்யோட வேல்யூ 5 கிலோ நியூட்டன், இஒய்யோட வேல்யூ 15 கிலோ. இதுவே நீங்க எக்ஸாம்ல எழுதுறீங்கன்னா முடிஞ்சா இந்த
கண்டுபிடிச்ச உடனே ரியாக்ஷன் கண்டுபிடிச்ச உடனே ஒரு டயக்ராம் வரைஞ்சு காமிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா dx ஈக்குவல் டு 10 கிலோ நியூட்டன், சைன் எதுவுமே போடாம கரெக்டான டைரக்ஷனை பிராக்கெட்ல காட்டுங்க. dy ஈக்குவல் டு 5 கிலோ நியூட்டன் upward direction and ey equal to 15 kN the upward direction. இது முதல் கொஸ்டின்றதுனால ரொம்ப ஸ்லோவா போகணும். அடுத்தடுத்த கொஸ்டின்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.